அமெரிக்க ஈரான் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடைந்தபோது யாரும் எதிர்பாராத வகையில் முக்கிய திருப்புமுனையாக அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உலகையை திரும்பி பார்க்க வைத்தது பாகிஸ்தான். ஆனால் அந்த போர் நிறுத்தம் சில நாட்களிலேயே சிதைந்து போக இப்போது மீண்டும் மேற்காசியாவில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை பாகிஸ்தானால் தணிக்க முடியுமா? அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தானை எந்த அளவுக்கு நம்புகின்றன? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையே பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதே முதன்மை சிக்கலாக உள்ளது. போர் தொடங்கியதும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. உலக பொருளாதாரமே இவ்வழியாக நடைபெறும் எண்ணெய் போக்குவரத்தை தான் நம்பியிருக்கிறது. இந்த நீரிணையை நிர்வகிப்பது குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக ஈரான் ஓமனிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் ஓமனுடன் ஒப்பந்தம் செய்வதால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்படாது என ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் போர் சேதங்களுக்காக அமெரிக்கா இழப்பீடு தர வேண்டும் என ஈரான் முக்கியமான நிபந்தனையையும் விதித்துள்ளது. இதேபோன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என பேசியுள்ளார். ஹோர்முஸ் விவகாரம் சவாலாக இருப்பது துரதிருஷ்டவசமானது. இப்போது கத்தாரும் ஓமனும் முன்னிலை வகித்தாலும் பிராந்திய அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் பங்கு எப்போதும் முக்கியமானதாகவே இருக்கும். அதே நேரம் அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் தனது பிராந்திய பாதுகாப்பு கூட்டணிகளை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி சவுதி அரேபியா மற்றும் துருக்கியுடன் இணைந்து மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டது. நாட்டோ விதிமுறை போலவே இதில் கையெழுத்திட்டுள்ள எந்த ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தாலும் அது 3 நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும். அப்படியென்றால் இந்த கூட்டணியை ஈரான் அச்சுறுத்தலாக பார்க்குமா? இது ஈரானுக்கு நிம்மதியை தரும். ஏனெனில் இது யாருக்கும் எதிரான கூட்டணி அல்ல. தேவையற்ற போர்கள் எங்கள் மீது திணிக்கப்படுவதை தடுப்பதற்கான தற்காப்பு மட்டுமே. So this basically means we do not want unwanted wars to be thrust on us. The tripartite Mecca agreement. இந்த ஒப்பந்தத்திற்கு பொதுவான எதிரி யாரும் இல்லை. இது ஒரு பரஸ்பர கூட்டுறவை தவிர நேரடி ராணுவ களம் அல்ல. ஈரான் இதை எப்படி பார்க்கும் என்று தெரியவில்லை. An operational framework for defense. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சவுதி துருக்கியுடனான இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் மத்தியஸ்த பலத்தை குறைக்காது. ஏனெனில் பாகிஸ்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் நல்ல உறவில்தான் இருக்கிறது. அதே சமயம் ஈரானுடன் 900 கிலோமீட்டர் எல்லையை பகிர்வதுடன் அந்நாட்டுடன் நீண்டகால நட்புறவையும் பாகிஸ்தான் பேணுகிறது. அமைதியை நிலைநாட்ட யார் வேண்டுமானாலும் முன்வரலாம். நாங்கள் யாரையும் தடுக்கவில்லை. ஆனால் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான் என அனைவருடனும் நல்லுறவு கொண்ட பாகிஸ்தானினிடம் இதில் தனித்துவமானது. There is a mutual interest connecting Pakistan. இரு நாடுகளையும் இணைப்பது எல்லை பகுதி. அதனால் தான் பாகிஸ்தானின் சமாதான பேச்சுக்கு ஈரான் தொடக்கத்தில் ஒப்புக்கொண்டது. Mediation role that Pakistan wanted to play. அமெரிக்கா, ஈரான் என இரு நாடுகளுமே பாகிஸ்தானை நம்புவதால் இதற்கான வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இன்னும் உள்ளது. மத்தியஸ்த முயற்சிகளில் சாதகமான நிலையை எட்டினாலும் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது என்பது வெறும் பாகிஸ்தானின் கைகளில் மட்டுமில்லை. இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது அமெரிக்காவும் ஈரானும் தான். எங்களால் அமைதிக்கு உத்தரவாதம் தர முடியாது, ஆனால் அமைதிக்கான பாதையை எளிதாக்க முடியும். அதுவே எங்கள் பலம். But we can make the road towards peace much more easier, and that is what the actual leverage of Islamabad lies.